எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு லட்டு ரெசிபிங்க. இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இதில் சர்க்கரையோ வெல்லமோ நம்ம சேர்க்காம பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸை மட்டுமே வச்சு இந்த லட்டு பண்ணுறோம். அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. வாங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில்ங்க ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா நறுக்குன பாதாம் பருப்பு சேர்த்துக்குங்க. அரை கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி அரை கப் அளவுக்கு பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த எல்லா நட்ஸையுமேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. மிதமான தணலில் நல்லா கிறிஸ்பியாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இது மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு லட்டு நல்லா சுவையாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த லட்டு நம்ம செய்யும் பொழுது சிம்மில் தாங்க எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகி நமக்கு லட்டு சாஃப்டாகவும் அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. மாற்றினதுக்கப்புறமா அதே கடாயில் அடுத்தடுத்த நட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. இதில் நான் அரை கப் அளவுக்கு தர்பூசணி விதைகள், அரை கப் அளவுக்கு சூரியகாந்தி பூவுடைய விதைகள், இதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நம்ம சர்க்கரையே சேர்க்காமல் இந்த லட்டு செய்கிறதுனால இந்த லட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா தினம் ஒரு லட்டு குழந்தைங்க சாப்பிட்டாலே ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது மாதிரி நல்லா மிதமான தணலில் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த தர்பூசணி விதைகள் அதே போல் சூரியகாந்தி பூ விதைகள் இது ரெண்டையுமே வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா அதே கடாயிலங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசாவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளும் எடுத்துருக்கேங்க. இது ரெண்டையுமே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா அதே போல் தர்பூசணி விதைகள், சூரியகாந்தி பூடைய விதைகள் சேர்த்துருக்கோம். இப்போ எல்லையுமே நம்ம சேர்த்துருக்கோம். நல்ல இரும்பு சத்து, கால்சியம் எல்லாமே குழந்தைங்களுக்கு கிடைக்குங்க. இதில் அரை கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லா விதமான பருப்புகளும் ஃப்ரை பண்ணுறதுக்கான டைம் வேறு வேறுங்கிறதுனால நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்து பண்ணோம்னா இந்த லட்டு நமக்கு இன்னுமே சுவையாக கிடைக்குங்க. இது மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறமாங்க அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. 2 கப் அளவுக்கு நறுக்குன பேரிச்சம்பழத்தை கொட்டை இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பேரிச்சம்பழம் நல்லா நமக்கு ஃப்ரை ஆகி வரணும். பேரிச்சம்பழத்தை மிகவும் கம்மியான தணலில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பேரிச்சம்பழம் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். இந்த பேரிச்சம்பழம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிதமான சூடு வர வரைக்கும் இந்த பேரிச்சம்பழத்தை வச்சுருக்கணும். மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணுங்க. இங்கே நம்ம ஃப்ரை பண்ண எல்லா நட்ஸுமே பிளேட்டில் நல்லா ஆறிட்டுருக்கு. இப்போ பேரிச்சம்பழம் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டுங்க. இதை பல்ஸ் மோடில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இந்த லட்டு பிடிக்கும் பொழுது நம்மளுடைய பேரிச்சம்பழம் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமாங்க நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த பேரிச்சம்பழத்தையும் இந்த நட்ஸோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா பேரிச்சம்பழமும் இந்த நட்ஸ் எல்லாமும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி கையிலேயே பிசைஞ்சு விடணுங்க. நம்மளுடைய அந்த நட்ஸும் பேரிச்சம்பழமும் நல்லா கோட்டாகி வரணும். அது மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். இந்த லட்டு செய்கிறதுல இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம நல்லா பேரிச்சம்பழத்தை நட்ஸோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாங்க நமக்கு எந்த சைஸில் நமக்கு லட்டு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த சைஸுக்கு நல்லா கெட்டியாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லட்டு சூப்பராக ரெடி ஆயிருங்க. நீங்கள் நட்ஸை மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொழுது டேட்ஸை ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்போயே நீங்கள் லட்டு செஞ்சிடலாம். இந்த லட்டு செய்கிறதுக்குரிய ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சுலபங்க. தி மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த நட்ஸ் லட்டு ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை நம்ம தாராளமாக சாப்பிடலாம். இதில் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம சர்க்கரையோ வெல்லமோ எதுவுமே சேர்க்க கிடையாது.
பேர்ச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸும் அதே போல் நட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸுமே இதுக்கு போதுமான அளவுங்க. இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக நம்ம வச்சு இதில் மில்க் ஷேக் மாதிரி கூட பண்ணலாங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸை மட்டும் தவிர்த்துக்கிட்டு மீதி எல்லா பொருட்களையுமே இதே அளவுகளோடு எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம பாயசம் செய்யும் பொழுதும் ஸ்வீட் ரெசிபிஸ் செய்யும் பொழுதும் நீங்கள் இது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வீட்ஸ் இன்னுமே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த நட்ஸ் லட்டு ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.